Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையானது பாத்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த இலைகள் நம்ம வீடுகள்ல ரோட்டு ஓரங்கள்ல விளையக்கூடியது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் குப்பைமேனி. இந்த குப்பைமேனி இலையை நம்ம அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. குப்பை போல இருக்கக்கூடிய உடம்ப சரி செய்யறதுக்கு கூடியதுதான் இந்த குப்பைமேனி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த இலைகளை நம்ம அரைச்சு நம்ம உடம்புல பூசி குளிச்சாலே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி புண்கள் வரும், கால்லையும் சரி கைகள்லையும் சரி. இல்ல சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்னால அதிகமான புண்ணு வரும். அந்த மாதிரி சொறி சிரங்கு இல்லை இந்த மாதிரி புண்கள் வருது அப்படின்னா இந்த குப்பைமேனி இலையை பறிச்சுட்டு அதோட கொஞ்சம் அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்ல மைய அரைச்சு அந்த புண்ணு இருக்கிற இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா 2 நாளுக்குள்ளார அந்த புண்ணு உடனே ஆறிவிடும். இது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம். குப்பைமேனி இலை நீங்க பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரசன்ட் கலர் கூட வரும். இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக இருக்கும் அந்த இலை. இதை பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க, மிக்சிலையோ அல்லது அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சு அதோட சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சு நல்ல மை போல அரைச்சு அந்த புண்ணு உள்ள இடத்துலையோ சொறி சிரங்க இருக்கிற இடங்கள்லையோ நம்ம வச்சிருந்து அடுத்த நாள் நம்ம குளிக்கும் பொழுது அந்த புண்ணு ஆறத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு இது மிகவும் ஏற்ற ஒரு மருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு முகத்துல சிறு சிறு முடிகள் இருக்கும். முடியானது வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பூனை முடின்னு சொல்லுவோம். ரொம்ப நைஸா இருக்கும். அதை நம்மளால கையால பிச்சும் எடுக்க முடியாது. அதற்கு என்ன தீர்வு? மஞ்சள் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே மஞ்சள் தேய்த்து குளிக்கிறத அவ்வளவா கைவிட்டாச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த குப்பைமேனியானது மிகவும் உதவியாக இருக்கும். அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்பைமேனி இலையோட கொஞ்சம் மஞ்சள், உப்பு இல்லாம மஞ்சள் ஒரு சிட்டிகை அளவு, இந்த குப்பைமேனி இலை, இது ரெண்டுத்தையும் நல்ல மை போல அரைச்சு அவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி முகத்துல பூசி வச்சிருந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க குளிச்சுட்டு வரும்பொழுது முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு முடிகள், பூனை முடிகள்னு சொல்லுவோம், உதட்டிற்கு மேல இருக்கும். ஒரு சிலருக்கு மீசை போல முடிகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 2 காம்பினேஷன்ல நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு கூடிய விரைவில் அவங்களுக்கு முகத்துல இருக்கக்கூடிய முடியானது உதிர்ந்து விடும். அதனால இதை கண்டினியூஸா நம்ம செய்யணுமா அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யலாம். இதை நைட்டு நேரங்கள்ல செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால குளிக்க போறதுக்கு, மார்னிங் நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் நல்ல மை போல அரைச்சு முகத்துல பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்பொழுதும் போல குளிச்சுட்டு வரும் பொழுது உங்க முகத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு முடிகள்லாம் உதிர்ந்து முகம் நல்ல வழுவழுப்பா இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.